தாவீதின் குலக்கொழுந்தே, தன்னிகரில்லா தலைவரே, மரியின் மாண்பை மனுக்குலம் அறிய செய்தவரே, திருமறையின் காவலரே, உம்மை இவ்வுலகிற்கு தந்த இறைவனை போற்றி புகழ்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப இப்பிரபஞ்சத்தில் உன்னதமான உயர்ந்த படைப்பாகிய மாந்தர் யாவரும் இறைவன் தமக்கு செய்த எண்ணில்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். நன்றியும் மகிழ்வும் நம் வாழ்வை என்றென்றும் வழிநடத்தட்டும். எங்கு மகிழ்ச்சி உள்ளதோ அங்கு இறைவன் உறைகின்றார். எங்கு இறைவன் இருக்கின்றாரோ அங்கு மகிழ்ச்சி குடிகொள்ளும். இறைவனின் ஆசி அணையாத ஒளியாகவும், தூய ஆவியாரின் அருட்கொடைகள் வற்றாத நதியாகவும், நல் மேய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் உடனிருப்பையும் நன்றியோடு நினைத்து பார்த்து மூவொரு இறைவனை புகழ்ந்து பாடி போற்றுவோம். புனித சூசையப்பர் திருவிழாவை முன்னிட்டு அவரின் வாழ்வு முறை, பண்பு நலன்களை அறிந்து தியானித்து சிந்தித்து நமதாக்கிக் கொள்ள முயலும் நவநாளின் 3ஆம் நாளில் அவர் எளிமையாக வாழ்ந்த வாழ்வினை உய்த்துணர்ந்து ஏழை எளியோரை நேசித்து எளிய வாழ்வினை மேற்கொள்ள அவரின் அருள் வேண்டி ஜெபிக்கும் நேரம் இது. நான் எதுவாக இருக்கிறேனோ அது கடவுள் எனக்கு கொடுத்த கொடை. நான் எதுவாக மாறுகிறேனோ அது நான் கடவுளுக்கு கொடுக்கும் கொடை என்றார் புனித அகஸ்தினார். நாம் ஒவ்வொருவரும் மனம் மாறிட இறைவன் பலரை பல வழிகளில் முன்மாதிரிகளாக காட்டியுள்ளார். அவர்களில் சிறந்ததோர் முன்மாதிரி நம் மரியின் ஊழியர் சபையின் 2வது பாதுகாவலர் புனித வளனாரே. இறைவன் தமது மீட்பு திட்டத்திற்கு தேர்ந்தெடுத்த உயரிய மனிதர்கள் அன்னை மரியாளும் புனித வளனாருமே. நீதிமானான புனித வளனார் இறை சித்தத்திற்கு ஏற்ப வாழ்ந்தவர். கன்னி மரியாளின் கணவராகவும் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையும் ஆனவர். இவர் தச்சு தொழில் செய்து மிக நேர்மையாக வாழ்ந்ததுடன் இயேசு கிறிஸ்துவை இறை சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராக வளர்த்தெடுப்பதில் அன்னை மரியாளுடன் இணைந்து அர்ப்பணிப்புடன் உழைத்தவர். இவரது உயரிய பண்புகளை தன்னகத்தே கொண்டு சமுதாயத்தில் மாமனிதர்களாக வாழ்ந்தோர் மற்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பலர். எளிய வாழ்வு இவரது வாழ்வின் அணிகலன். எளிமையின் பிரதிபலிப்பான தாழ்ச்சி நிறை உள்ளமும் கடின உழைப்பும் தன்னகத்தே கொண்டு குன்றின் மேல் இட்ட தீபமாக ஒளி வீசுகிறார் புனித சூசையப்பர். பழைய ஏற்பாட்டில் உள்ள சூசியை வர்ணிக்கும் போது இதோ கனவுகளின் மன்னன் வருகிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. நம் தாதை புனித சூசையும் கனவுகளில்தான் இறை திருவுளத்தை அறிந்து அதற்கு பிரமாணிக்கமாக நடந்து கொண்டதினால் இன்று குடும்பங்களுக்கு சிறந்த தலைவராக முன்னோடியாக திகழ்கிறார். சூசையப்பர் கண்ட முதல் கனவில் வானதூதர் தோன்றி மரியாளை ஏற்றுக்கொள்ளச் செய்கிறார். அதன்பின் கனவிலே எச்சரிக்கப்பட்டு குழந்தை இயேசுவை தந்தைக்குரிய பாதுகாப்பு உணர்வு மேலிட வளர்த்தெடுக்கும் பொறுப்பை மேற்கொள்கிறார். எனவே புனித சூசையப்பர் கடவுளின் திட்டத்தில் மதிப்பு மிக்கவராகவும் எளிமையானவராகவும் தூய்மை நிறைந்த உள்ளம், கற்புள்ள வாழ்வு, மனித நேயம், நீதிமானாக திகழ்ந்ததால் அவர் ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவருக்கும் முன் மாதிரியாக திருச்சபையில் திகழ்கிறார். அத்தகைய புனிதரை இப்பாடல் வழி போற்றி புகழ்வோம். நன்றி
பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே. எமக்கு வழியானாய், எமக்கு துணையானாய், எங்கள் வழிகாட்டியே. எமக்கு வெளியானாய், எமக்கு ஒளியானாய், எங்கள் சூசையப்பரே. பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே. நன்மைகள் செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்த்து வைத்து எளிமையான வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். புனித பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 6 முதல் 7 மற்றும் 18 முதல் 19 வரை. நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக. தங்களுக்குள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்தளிப்பார்களாக. இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேர்த்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவருக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறை வார்த்தையில் ஆணித்தரமாக எடுத்துக் கூறிய எளிய வாழ்வு முறையை முழுமையாக பின்பற்றி அதனை தனது வாழ்வால் முழுமையாக பிரதிபலித்தவர் நம் புனிதர் வளனார். ஆம், நம் புனிதர் புனிதர்களுள் முதல்வர், புனிதர்களுள் சிறந்தவர். கருவறை தொடங்கி இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை வாழ்க்கை நிலையினருக்கும், ஏன் இனி இவ்வுலகில் பிறக்கவிருக்கும் அத்துணை நிலையினருக்கும் கூட
பாதுகாவலராக திரு அவையினால் மணிமகுடம் சூட்டப்பட்ட சிறப்புக்குரியவர். மனிதர் பார்க்க வேண்டும் என்று உங்கள் நற்செயல்களை அவர்கள் முன் காட்டிக்கொள்ளாதபடி கவனமாயிருங்கள் என்னும் அருள் வாக்கினை தம் வாழ்வால் வாழ்ந்து காட்டியவர் நம் புனிதர். இறை தந்தையால் பெரும் பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவராயிருந்தும் பெருமை மற்றும் புகழை தேடாது இவ்வுலகின் கண்களுக்கு மறைந்த வாழ்வு வாழ்ந்தவர் நம் புனிதர். இப்புனிதரின் விழா அருளின் காலமாம் நோன்பு நாட்களிலே வருவதற்கு காரணம் என்னவெனில், அவர் மிக சிறந்த உள்ள நோன்பு நோற்றவர். ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை நிர்ணயிக்க தகுதி இல்லை என எண்ணி மரியின் மனதை வாசிக்காது தன்னுடைய மனதை வாசித்து இறை குரலை கேட்டு தியானித்து அதற்கேற்ப நடந்து மாபெரும் மனநோன்பு நோற்று எளிமையான வாழ்வு வாழ்ந்து எளிய வாழ்வின் மேன்மைக்கு சான்றாக திகழ்கின்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்புனிதரின் மேன்மைமிக்க வாழ்வினை வார நாட்களோடு ஒப்பிட்டு ஒரு கவிஞர் இவ்வாறு பாடுகின்றார். நேர்மையிலே ஞாயிறென ஒளிர்ந்து, தூய்மையிலே திங்களென மிளிர்ந்து, எளிமையிலே செவ்வாயென மறைந்து, அழைப்பால் அற்புதனை வளர்த்து, உழைப்பால் வியாழராக திகழ்ந்து, உயர்வால் வெள்ளியாக விளங்கி, அனைவருக்காகவும் பரிந்து பேசுபவராக வலம் வருபவர் நம் புனிதர் வளனார். இவ்வாறாக பல்வேறு பண்புகளால் தன்னையே அழகு செய்த வாழ்க்கை வாழ்ந்த நம் புனிதர் சூசை தந்தையை போன்று நாமும் நற்பண்புகளில் சிறந்து விளங்க அருள் வேண்டி இப்பாடலை பாடுவோம். எளிமைக்கு இலக்கணம் தந்த புனித சூசை தந்தையே, உமது வாழ்வில் இறை குரலுக்கு செவிமடுத்து செய்யும் பணிகளில் பணிவும் பிறர் மீது கனிவும் கொண்டு வாழ்ந்த உம்மை போற்றுகிறோம். எளிமையின் சிகரமே, எங்கள் சூசை தந்தையே, எப்போதும் பிறரின் நன்மைக்காக மட்டுமே வாழ்ந்து உண்மை, அன்பு, நீதி நெறியில் பணி செய்த உம்மை போற்றுகிறோம். உண்மையான எளிமை வாழ்வு வாழ்ந்த புனித சூசை தந்தையே, நீர் உமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை விரும்பி ஆர்வத்துடனும் முழு மனதுடனும் பொறுப்புணர்வுடனும் செய்து இறையை மகிமைப்படுத்திய உம்மை போற்றுகிறோம்.
வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறை திட்டம் ஏற்று எளிமையான வாழ்வு வாழ்ந்தவரை, நாங்களும் உம்மை போன்று எங்களது அர்ப்பண வாழ்வில் இறையில் தணியாத தாகமும், எண்ணத்தில் தூய்மையும், வாழ்வில் எளிமையும், கடின உழைப்பும், உறுதியான மனமும் கொண்டு வாழ வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மூவொரு இறைவனின் ஆசீர் என்றென்றும் நம்மோடு தங்குவதாக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எளிய வாழ்வின் மேன்மையை உணர்ந்து வாழ்ந்த புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமென்.